அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உருகுதையா. நினைத்து பார்க்கையிலே என் உள்ளம் உருகுதையா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த நல்ல பெரிய வெள்ளிக்கிழமை இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின வார்த்தைகளை வைத்து, அந்த வார்த்தைகளை வைத்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் பேசின ஒரு வார்த்தை, அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 46வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 46வது வசனம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஆண்டவராய் இயேசு சிலுவையில் வார்த்தைகளை சொல்லி பேசினதை இந்த நாட்களிலே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். சிலுவை குறித்து தியானிக்கிறது நமக்கு கிடைத்திருக்கிற பெரிய ஒரு பாக்கியம். ஆண்டவராக இயேசு சிலுவைக்கு போகாவிட்டால் உங்களுக்கும் எனக்கும் வாழ்வில்லை, உங்களுக்கும் எனக்கும் சுகம் இல்லை, உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதம் இல்லை. இயேசு சிலுவைக்கு போன, இயேசு பாடுபட்ட இந்த நாளை நாம் உலகத்தாரோடு சேர்ந்து அதை நாம் தியானிக்கிறது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் என்று நான் எண்ணுகிறேன். எத்தனையோ நாட்கள் வருகிறது, எத்தனையோ நாட்கள் போகிறது. ஆனால் இந்த ஒரு நாள் வரலாற்றில் மாற்றப்பட முடியாத, வரலாற்றில் முத்திரை பதிக்கப்பட்ட ஒரு நாளாக இருக்கிறது. யோசித்து பாருங்களேன், எத்தனையோ நாள் வருகிறது, எத்தனையோ பெரிய பெரிய திருப்பங்கள் நடக்கிறது, எத்தனையோ மகா பெரிய காரியங்கள்லாம் நடக்கிறது. ஆனால் அவைகளுக்கு மத்தியில் வானத்தையும் பூமியும் உண்டாக்கணும் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் ஒரு மனு உரு எடுத்து இந்த பூமியில வந்து வாழ்ந்து 33 ஆண்டுகள் வாழ்ந்து சிலுவையிலே தியாக பலியாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த ஒரு நாள். உலகத்தில் யாராலும் பேச முடியாத, தியானிக்க முடியாத ஒரு மகா பெரிய ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையின் மரண நாள். அவர் சிலுவையிலே பேசின வார்த்தைகள், ஐயா, மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகளை வைத்துக்கொண்டு எத்தனை மணி நேரம் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம்.
மணிக்கணக்காக நம்முடைய காலங்களை நேரங்களை நாம் விருதாவாக்கி கொண்டிருக்கிறோம். ஏன்? இயேசு சிலுவையில் பேசின அந்த வார்த்தைகளை நாம் தியானிக்க கூடாது? இன்றைக்கு அந்த வார்த்தையின்படி, பிதாவே உம்முடைய கைகளிலே என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின கடைசி வார்த்தையாக இது குறிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையை நீங்களும் நானும் யோசித்து பார்த்தால், அவர் இந்த பூமியிலே வந்து பிறந்தது அதிசயம், அவர் வாழ்ந்ததும் அதிசயம், அவருடைய மரணமும் ஒரு அதிசயம். அவர் அதிசயமாகவே இருக்கிறார். தாம் என்ன அறிவுரை சொன்னாரோ அதன்படியே வாழ்ந்து காட்டினவர் ஆண்டவராகிய இயேசு. தாம் என்ன சொன்னாரோ, ஜனங்களுக்கு என்ன அறிவுரைகளை சொன்னாரோ, எப்படி வாழ வேண்டும் என்று போதித்தாரோ அதன்படியே வாழ்ந்து காட்டினவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அநேகர் இந்த சிலுவை பாடுகளை அவர்கள் யோசிக்கிறதில்லை, இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்ததில்லை என்று சொல்லுகிறார்கள். நான் அதிகமாக இந்த சிலுவை குறித்து நான் அறிந்திருக்கிறபடினால நான் உங்கள் மத்தியில் நான் இதை குறித்து நல்ல தைரியமாக பேச நான் உங்கள் மத்தியில் நான் விரும்புகிறேன். இயேசு சிலுவைக்கு போயிராவிட்டால், இயேசு எனக்காக ரத்தம் சிந்திருக்காவிட்டால், இயேசு எனக்காக தன் ஜீவனை கொடுக்காவிட்டால், இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் ஒரு மனிதனாக உட்கார்ந்து உங்களோடு கூட நான் பேசிக்கொண்டிருக்க முடியாது. எனக்கு நன்றாக தெரியும், என்னுடைய பழைய வாழ்க்கை எனக்கு நன்றாக தெரியும். நான் எப்படி வாழ்ந்தேன், எவ்வளவு துன்மார்க்கமாய் ஜீவித்தேன் என்பது எனக்கு தெரியும். ஆனால் ஒரு நாளிலே இயேசு என் வாழ்க்கையை சந்தித்தார். அதை இல்லை என்று சொல்லிவிட முடியுமா? அவருடைய குற்றத்தை மன்னித்தார். அதை இல்லை என்று சொல்லிவிட முடியுமா? சிலுவையில் அவர் பட்ட பாடுகளை ஒரு விஷயம் தியானிக்க எனக்கு ஒரு ஞாபகத்தை கொடுத்தார். நான் சிந்தித்தேன், எனக்காக அவர் ஏன் பாடுபட வேண்டும், எனக்காக அவர் ஏன் குற்றப்பட வேண்டும், ஏன் கொல்லப்பட வேண்டும்? ஐயோ, எத்தனை அநியாயங்கள் ஐயா, எத்தனை அவமானங்கள், எத்தனை காரியங்கள் இருக்கிறது. அத்தனையும் என் இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொண்டாரா? எனக்காகவா? அதை யோசித்து பார்க்கும் பொழுது பாடின பாடல்படியே அனைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, நினைத்து பார்க்கையிலே உள்ளம் உடையுதுப்பா, உள்ளம் உடையுதப்பா. நீர் எதை எங்களுக்கு போதித்தீரோ அதையே நீர் செய்து காட்டினீர், அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லலாமே. சிலுவையில் அவர் பேசின வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மணிமணியான வார்த்தைகள். ஐயோ, ஒரு துக்கத்தோடு பேசின வார்த்தைகளாக வெளிப்படவில்லை. ஒரு துக்கத்தோடு கூட இருக்கிற, அல்லது போராட்டத்தில் இருக்கிற, அல்லது மரிக்கும் தருவாயில் இருக்கிற ஒருவரிடத்துல இப்படிப்பட்ட வார்த்தைகள் வருவது மிக 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 கடினம். இயேசு கிறிஸ்துடைய வாயிலிருந்து பிறந்த, தான் சிலுவையிலே மரிக்க போவதற்கு முன்பதாக பேசின வார்த்தை பிதாவே. சிலுவையிலே முதல் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் பேசும் பொழுதும் பிதாவே இவர்களுக்கு மன்னியும். சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை விடும் பொழுதும் அவர் தன்னுடைய பிதாவை நோக்கி, பிதாவே உம்முடைய கைகளிலே என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, ஏன் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆவியை பிதாவாகிய தேவனிடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும்? நான் உங்களுக்கு அதை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ அவனுக்குள்ளாக ஆவி, ஆத்துமா, சரீரம் என்ற மூன்றும் உள்ளடங்கி இருக்கிறது. நாம் இப்பொழுது பார்க்கிற இந்த சரீரமும் இது ஆவியையும் ஆத்துமாவையும் தன்னகத்தை, அதாவது நமக்குள்ளாக ஆவி என்று ஒன்றும் ஆத்துமா ஒன்றும் இந்த சரீரத்துக்குள்ளாக இருக்கிறது. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள, ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற காரியம் ஆவி, ஆத்துமா, சரீரம். இது மூன்றும் சேர்ந்தவன் தான் ஒரு மனுஷனும் மனுஷியுமாக இருக்கிறார்கள். நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், திடீரென்று சொல்கிற ஒருவர் மரித்து போகிறார், அல்லது ஒருத்தி மரித்து போகிறார் என்று சொன்னால் ஆவி இந்த சரீரத்தை விட்டு பிரிந்து போகிறது. இந்த சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடினாலே மண்ணுக்கு போய்விடுகிறது. ஆனால் நமக்குள் இருக்கிற ஆத்மா இந்த பூமியில் எப்படி வாழ்கிறதோ அதை பொறுத்து ஒன்று பரலோகம் அல்லது நரகம் போவது, அது உண்மை. இது பலருக்கு தெரிவதில்லை. ஒரு மனுஷனுக்குள்ள, ஒரு மனுஷிக்குள்ள இந்த சரீரம், நாம் வெளிப்படையாக பார்க்கிற இந்த சரீரம் ஒரு கூண்டு போல, ஒரு கூடு போல,
ஆவியையும் ஆத்மாவையும் தன்னகத்தே கொண்டிருக்கிற ஒரு உருவம்தான் மனுஷியும். ஆனால் ஆவி தன்னை விட்டு எடுபடும் பொழுது, அதாவது நம்முடைய மரண நேரத்தில் ஆவி நம்மை விட்டு எடுபடும். அது எங்கே போகிறது? அது வேற எங்கும் போகிறாது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 7வது வசனத்தில் ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போகிறது. ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போகிறது. இந்த சரீரம் மண்ணா இருக்கிறது. இந்த சரீரம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது. அது மண்ணுக்கு திரும்புகிறது. ஆனால் உள்ள இருக்கிற ஆத்மா தான் எப்படி இந்த பூமியிலே வாழ்கிறதோ அதை பொறுத்து ஒன்று பரலோகம், இல்லை என்றால் நரகம் செல்வது என்பது சத்தியம். சற்று யோசித்து பாருங்கள். முதலாவது படைக்கப்பட்ட ஒரு மனுஷன், வேதத்தில் ஆதியாகமத்திலே போட்டிருக்கோம், மண்ணினாலே மனுஷனை உருவாக்கி அந்த மண்ணுக்குள்ளே தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவ ஆத்மாவானான். அப்படியானால் உட்கார்ந்து கொண்டு இருக்கிற இந்த மண்ணுக்குள்ளே உண்டாக்கின தேவன் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினபடினால இந்த மண் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறது. அந்த தேவன் தந்த அந்த சுவாசம் நம்மை விட்டு எடுபட்டு போகுமானால் இது மீண்டும் மண்ணாகி விடுகிறது, மண்ணுக்கு போய்விடுகிறது. இங்கே நாம் வாசித்த அந்த பகுதியில் ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் தன்னுடைய மரிக்கும் தருவாயில் தன்னுடைய ஜீவனை விடுவதற்கு முன்பதாக சொன்ன ஒரு வார்த்தை, பிதாவே என்னுடைய ஆவியை நான் உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஜீவனை விட்டார். எனக்கு அன்பானவர்களே, யோசித்து பாருங்களேன். நம்மோடு கூட இருக்கிறவர்கள் மரித்து போவார்களானால் அவர்களை வைத்துக்கொண்டு நாம் பல காரியங்களை பேசுகிறோம், பல காரியங்களை செய்கிறோம். ஆனால் ஒன்று மறந்து போகிறோம், அது வெறும் சடலம். அதுக்குள்ளாக ஆவியோ அதற்குள்ளாக ஆத்மாவோ இருந்தால்தான் நாம் பேசுகிறது, நாம் செய்கிறதெல்லாம் அதற்கு தெரியும். ஆனால் அது இப்பொழுதோ ஆவி அந்த சரீரத்தில் இல்லை, தேவனிடத்தில் போய்விட்டது. ஆத்மா தான் எப்படி வாழ்ந்ததோ அதை பொறுத்து பரலோகமோ நரகமோ போய்விட்டது. இது வெறும் மண். இதை மண்ணிலே கொண்டு போய் அடக்கம் பண்ண வேண்டும் என்பதை யாரும் சிந்திக்கிறதில்லை. எனக்கு அன்பானவர்களே, ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகிறது. இதை நாம் அறிந்தவர்களாகத்தான் மற்றவர்கள் மரிக்கும் தருவாயில் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்லியிருப்பார்களா என்று யோசித்து பார்த்தால் மிக கடினம், மிக கடினம். பிதாவாகிய தேவன் தாம் அறிந்திருந்தபடினால இந்த சொந்த குமாரனை இந்த பூமியிலே அனுப்பினார். சொந்த குமாரனாக இயேசுவும் உங்களுக்காக எனக்காக நம்மேல் வைத்த பிரியத்தினால பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கும்படியாக அவர் சிலுவைக்கு போனார். சிலுவையில் மரித்தார். மரிப்பதற்கு முன்பதாக என்னுடைய ஆவியை பிதாவே உம்முடைய கரங்களிலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஏன்னா இந்த ஆவி உம்மிடத்திலிருந்து நான் வருகிறது, அதவே நான் உம்மிடத்தில் அதை திரும்பி கொடுக்கிறேன் என்று சொன்னதாக நாம் இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நாம் வாழ்கிற வாழ்க்கை மிகவும் குறுகியதான ஒரு வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை எப்பொழுது முடியும் என்று யாருக்குமே தெரியாது. பேசிக்கொண்டிருக்கிற நானாக இருந்தாலும் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களாக இருந்தாலும் என்றைக்காவது ஒரு நாள் நாம் என்னதான் செய்ய வேண்டும்? மரிக்கத்தான் வேண்டும். ஆனால் ஒன்று சம்பவிக்க வேண்டும். மறுத்தால் ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போய்விடுகிறது, இந்த சரீரம் மண்ணுக்கு போய்விடுகிறது. ஆனால் ஆத்மாவோ இயேசுவின் பிள்ளையாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த ஆத்மா அந்த பூமியிலே வாழும் பொழுது செம்மையாய் வாழ்ந்திருக்குமானால் பரலோகம் செல்வது நிச்சயம். மாறாக பாவம் செய்து அக்கிரமம் செய்து அநியாயம் செய்து மரிக்குமானால் அந்த ஆத்மா நரகத்திலே தள்ளப்படும். இதை தயவு செய்து இந்த நாளிலே நீங்கள் சிந்திக்கும்படிக்கு உங்களை நான் வருந்தி அழைக்கிறேன். சிலுவை பாடுகளை குறித்து யோசிக்கிறோம். எத்தனையோ பெரிய வெள்ளிக்கிழமை நம்முடைய வாழ்க்கையில் வந்தது போனதல்லவா? ஏதாவது மாற்றம் இருக்கிறதா? ஏதாவது சத்தியத்தை அறிந்து கொள்கிறதுல நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கிறதா? இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படிப்பட்டவர், எத்தன்மை உள்ளவர் என்பதை ஆராய்ந்து பார்க்கிறதுல நமக்கு ஆர்வம் இருக்கிறதா? இந்த நாளிலாவது இதை குறித்து நாம் தியானிப்போம். சிலுவையிலே அவர் நமக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். நாம் எப்படி நடக்க வேண்டும், நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவராய் இயேசு ஒரு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, சிலுவையில் நீர் எங்களுக்காய் பட்ட பாடுகளுக்காக ஸ்தோத்திரம். சிலுவையில் நீர் எங்களுக்கு பட்ட அவமானங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காக நீர் செய்து காட்டின அத்தனை காரியங்களுக்காகவும் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். யோசித்து பாருங்கள், சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அவர் பேசின வார்த்தைகளை அருமையாக வேத புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். சிலுவை
மரத்து அண்டையில் சிலுவைக்கு கீழே நின்று கொண்டிருந்தவர்கள் யார்? அவர்கள் பேசினதெல்லாம் என்ன? எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஆண்டவராகிய இயேசுவும் சிலுவையில் பேசின வார்த்தைகளை அழகாக கோடிட்டு காண்பித்திருக்கிறார்கள். எத்தனை ஒரு பாக்கியம் பாருங்கள், எத்தனை பாக்கியம் பாருங்கள், எத்தனை அருமையான ஒரு பாக்கியம் நமக்கு. பிதாவே பிதாவே எல்லாரும் பார்க்கிறார்கள், எல்லாரும் கவனித்து கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்லுகிறார், யார்கிட்ட பேசுகிறான்னு சொல்லி ஒருவேளை அவர்கள் உற்று கவனித்திருந்திருக்கக்கூடும். அவர் தம்முடைய பிதாவோடு கூட அவர் இணைந்து கொள்கிறார். பிதாவை நோக்கி கூப்பிடுகிறார், பிதாவை நோக்கி கூப்பிடுகிறார். என்னுடைய ஆவியை நான் உம்முடைய கரங்களை கொடுக்கிறேன். நீர் தந்ததை நான் உமக்கே தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு ஜீவனை விட்டார் என்று சொல்லி அந்த பகுதியிலே போட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, பிதாவின் சித்தத்தை தெளிவாய் புரிந்தவராய் அறிந்தவராய் ஆண்டவராகிய இயேசு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு இந்த பூமிக்கு வந்தார். இந்த பூமியில் வந்து பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார். என்ன ஒரு பாக்கியம்! முடிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்ன அனுப்புனீங்க, நீங்கள் என்னென்னலாம் செய்யணும் விருப்பப்பட்டீங்களோ அதை எல்லாவற்றையும் நான் செய்து முடித்திருக்கிறேன். இப்பொழுது என்னுடைய ஆவியை நான் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, நமக்கும் ஒரு நல்ல ஒரு அழகான வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அல்லவா? நமக்கு ஒரு இனிமையான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் அல்லவா? நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்மை உண்டாக்கின தேவனுக்கு பிரியமாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய ஆண்டவரை நாம் பிரியப்படுத்தி கொண்டிருக்கிறோமா அல்லது துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? அன்றைக்கு சிலுவையில் அறிந்தது குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இன்னும் ஆண்டவரை துக்கப்படுத்துவோமானால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வோமானால், ஐயோ அவர் மனது வேதனைப்படுமே, ஐயோடைய மனது துக்கப்படுமே. அது எதற்கு சமானம் என்று சொன்னால், மீண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைகிறதுக்கு அது சமானமாக இருக்கும். ஆண்டவராக இயேசு சிலுவையிலே கற்றுக் கொடுத்த பாடங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அபியாசப்படுத்துவோம். ஆண்டவரை நீர் எனக்கு கொடுத்திருக்கிறது ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் ஆண்டவரை நீர் எப்படி இந்த பூமிக்கு வந்தப்பா பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தீரோ, அதே போல கர்த்தாவே நாங்களும் எதற்காக நீர் எங்களை இந்த பூமிக்கு கொண்டு வந்தீரோ, எதற்காக இந்த பூமியில் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறீரோ, எதற்காக இவ்வளவு நாள் எங்களுக்கு ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறீரோ, எதற்காக நீங்கள் எங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறீரோப்பா, உம்முடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றத்தக்கதாக ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை நாங்கள் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கை முடியும் பொழுது, எங்கள் ஓட்டம் முடியும் பொழுது, ஏசப்பா நீங்கள் சொன்னது போலவே நாங்களும் சொல்லத்தக்கதாக ஆண்டவரே எங்களுக்கு ஒரு அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேட்போம். என்ன ஒரு பெரிய பாக்கியம் தெரியுமா? பிதாவின் சித்தத்தை அறிகிறதும் பிதாவின் சித்தத்தின்படி செய்து முடிக்கிறதும். இயேசு கிறிஸ்துவுக்கு அது போஜனமாக இருந்தது, பிரியமாக இருந்தது. அதை அவர் செய்து முடித்தார் என்று நாம் பார்க்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பில், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமாய் வாழ்ந்து அவருடைய சித்தத்தை செய்து முடிக்கும் தருவாயில் நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தை நாம் ஓடி முடிக்கிற வேலையில் இப்படி நாம் ஒரு வார்த்தையை சொல்ல முடியுமா? இதாவே என் ஆவி என்னுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைக்கு அநேகருக்கு மரணம் என்று சொன்னாலே பயம். ஐயோ எதுக்கு எடுத்தாலும் பயம், இதுக்கு பயம், அதற்கு பயம். மரணம் என்று சொன்னாலே பயம். யாருக்குத்தான் மரணத்தின் மேலே பயம் இல்லை? ஆஸ்பத்திரிக்கு போய் பாருங்களேன், எத்தனையான ட்ரீட்மெண்ட். யாருக்காவது மரணத்தின் மீது ஒரு பயம் இல்லை என்று சொன்னால் ஏன் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டும்? பயம், மரணத்தை குறித்து ஒரு பயம். ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள், என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் நடக்கிறது, என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? நான் சாக விரும்பவில்லை, நான் இன்னும் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதற்காக மருந்துகளையும் டாக்டர்களையும் நாடி ஓடுகிறார்கள். உண்மைதானே? யாருக்கும் மரணத்தை குறித்து ஒரு பயம் இல்லாமல் இல்லை. மரணம் என்று சொன்னாலே பயம். ஆனால் இங்கு பார்த்தீர்கள், ஆனால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தாம் மரிக்க போகிற, தாம் சாக போகிற அந்த வேலை அறிந்திருந்தாலும் கூட வெகு அமைதியாக சாந்தத்தோட தம் பிதா எதற்காக இந்த பூமிக்கு தானே அனுப்பினாரோ அந்த சித்தத்தை அவர் செய்து முடித்தவராக, அவர் திட்டமாக தெளிவாக பிதாவினிடத்தில் அவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆவியை நான் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன் என்று சொல்லி ஜீவனை விட்டதாக பார்க்கிறோம். என்ன ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை பாருங்கள். பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கிற ஒரு வாழ்க்கை. எனக்கு அன்பானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும், ஏன் இந்த பூமியில் ஏன் நாம் வந்து பிறந்தோம், எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், என்ன செய்ய போகிறோம்,
ஒரு திட்டம் இல்லாமல், தீர்மானம் இல்லாமல் நீங்களும் நானும் இந்த பூமியில் வந்து பிறக்கவில்லை. ஒரு திட்டத்தோடு கூட தான் நம்மை உண்டாக்கின தேவன் இந்த பூமியில் நம்மை உண்டாக்கி கொண்டு வந்திருக்கிறார். அவரை அறிந்து கொள்ளும்படிக்கு செய்திருக்கிறார். அவருக்காக வாழும்படிக்கு நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். நாம் அவருக்காக வாழ்ந்து, அவருக்காக செயல்பட்டு, அவர் எப்படி வாழ்ந்தவரோ அப்படி நாம் வாழ்ந்து முடிக்கும் பொழுது சந்தோஷமாக ஓட்டத்தை முடிக்கும்படியாய், அருமையாக ஓட்டத்தை முடிக்கும்படியாய், இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த ஒரு சலனமும் இல்லை, எந்த ஒரு தயக்கமும் இல்லை. எத்தனை பாடுகள் தான், அத்தனை வழிகள் தான், அத்தனை வேதனைகள் தான். ஆனாலும் தன்னுடைய தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஓட்டத்தை அவர் அருமையாக செய்து முடித்தபடினால தான் அவர் அந்த கடைசி வார்த்தையில் கூட, பிதாவே என் ஆவியை உடைய கரங்களிலே ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லத்தக்கதாக அவருடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இருப்பதோ ஒரு வாழ்க்கை, அது வாழ்வது யாருக்காக? நம்மை உண்டாக்கின பரமனுக்காக, நம்மை தற்காத்து வருகிற ஆண்டவருக்காக, நம்மீது அன்பு பாராட்டின இயேசுவுக்காக, நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிற இயேசுவுக்காக நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிப்போம். தேவ சித்தத்தை புரிந்து கொள்வோம், தேவ சத்தத்தை கேட்போம், தேவ சித்தத்தை புரிந்து கொள்வோம், இயேசுவுக்காக வாழ்வோம். ஆண்டவராக இயேசு எதற்காக உங்களையும் என்னையும் இந்த நிகழ்ச்சி மூலமாய் சந்தித்து கொண்டிருக்கிறாரோ அந்த திட்டம், தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற நாம் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய இறுதி வேலை வரும் பொழுது, ஆண்டவர் நமக்கு நியமித்த அந்த வேலை வரும் பொழுது, நாம் எல்லாவற்றையும் செய்து முடித்தவர்களாக, ஆண்டவர் நமக்கு என்னென்ன காரியங்களை சொன்னாரோ, எந்தெந்த வழியில் நடக்க வேண்டும் என்று விரும்பினார் அந்த வழியில் நடந்து, அவர் செய்ய விரும்பின காரியங்களை செய்து முடிக்கும் பொழுது, இதாவே என்னுடைய ஆவியை என்னுடைய கரத்தில் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லத்தக்கதாக உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை அமைந்தால் அதுவே ஆண்டவருக்கு நாம் செய்கிற பெரிய உபகாரமாக இருக்கும். இந்த பெரிய வெள்ளிக்கிழமை நாளில் உங்களை அன்பாய் பட்சமாய் நான் கேட்டுக்கொள்கிறது என்னவென்று சொன்னால், ஏதோ ஒரு நாள் வந்தது போனது என்று அல்ல, மிக முக்கியமான ஒரு நாள். ஏதோ இந்த ஒரு நாளில் துக்கம் கொண்டாடி விட்டு, இந்த ஒரு நாள் ஏதோ ஒரு துக்க நாள், ஏதோ ஒரு துக்கம் கொண்டாடி இந்த நாள் முடிந்து வைத்து போய்விட்டோம் என்று இல்லாதபடி, அனுதினமும் ஆண்டவராய் இயேசுவை நினைத்தவர்களாய், அவருடைய சிலுவை பாடுகளை யோசித்தவர்களாய், தேவ சித்தத்தை அறிந்தவர்களாய், தேவ சத்தத்தை கேட்டு தேவ சித்தத்தை செய்து முடிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. முடிவு நமக்கு இன்பமாய் இருக்க வேண்டுமானால் சிலுவையில் தொங்கின அந்த இயேசுவை நோக்கி பார்ப்போம். அவர் சிலுவையில் மொழிந்த, அவர் சிலுவையில் பேசின வார்த்தைகளை தியானிப்போம். தெளிவாக ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய மரணத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள், என்னுடைய மரணத்தை நீங்கள் நினைவுங்கள் என்று சொல்கிறார். அதில் எத்தனை ஒரு விசேஷம் இருந்தால், அதில் எத்தனை ஒரு மகிமை இருந்தால் ஆண்டவராக இயேசு இதை சொல்லியிருப்பார் என்று பாருங்கள். என்னுடைய மரணத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள், என்னுடைய பாடுகளை, என்னுடைய துக்கங்களை நீங்கள் நினைவு கூறுங்கள், நான் சிலுவையில் பேசின வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், அது உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டும், அது உங்களை நித்தியத்திற்கு கொண்டு போகும் என்று ஆண்டவர் இந்த திரு வார்த்தையின் மூலமாக, தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக, அவர் நடந்து காட்டியதன் மூலமாக அவர் நமக்கு அதை விளக்கி காட்டி கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் ஒரு நல்ல ஒரு தீர்மானம் எடுப்போம். இந்த பெரிய வெள்ளிக்கிழமையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவைப்பாடை தியானித்து கொண்டிருக்கிற நான் தேவனுடைய சித்தத்தை அறிந்து நடக்கிறேனா? தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? இன்றைக்கே நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்தில் கொடுப்போம். ஆண்டவர் பட்ட பாடுகளை தியானிப்போம். ஆண்டவர் வாழ்ந்தது போல நாமும் வாழ்வோம். இறைய முடிவில் மகிமையில் அவரோடு கூட நித்தியமாய் நாம் வாழ்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். God bless you.